என்ன சார் இது செக்ரட்டரி வச்சுட்டு அடிக்கடி சிலிமிஷம் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. விடுங்க சார். வந்தா வரட்டுமே, இது என்ன நமக்கு புதுசா? உள்ள போ உள்ள போ. கம் இன் சார். குட் மார்னிங். வாயா எஸ்ஆர்எஸ் மணி வா. யாரையா பாப்பா டாப்பா இருக்காளே? ஊருக்கு புதுசு அழைச்சிக்கிட்டு வந்தேன். அழகா இருக்காளே, அதனாலதான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்குவான். நம்ம கம்பெனில வேலை ஒண்ணு இல்லையே. நீங்க மனசு வச்சா எனக்காக ஒரு வேலையை உருவாக்க முடியாதா? ஆக்கறேன், உருவாக்கறேன். நாளையில இருந்து நீதான் எனக்கு செக்ரட்டரி. என்ன சார் சார் கடிக்குது? செருப்பு தான் கடிக்க. செருப்பு போட்டு சார் கடிக்குது. என்ன சொல்ற நீ? அதை மாத்திட வேண்டியதானே? அத நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து நீ வேலைக்கு வந்துரு. மணி இன்னைக்கு ஓகே. டாடா பை பை. அம்மா நீ போயிட்டு வா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா? பணமா? இன்னும் மாசமே பிறக்கலையே, அதுக்குள்ள பணம் கேக்குறியே. நடக்கணும். ஒரு 50 ரூபாய் கொடுங்கம்மா. ஐயோ டார்லிங். ஐயோ என்னங்க நீங்க குழந்தைங்க இருக்காங்க, அந்த பொண்ணு வேற நிக்குது. அடடே மல்லிகாவா? உங்க அப்பா வழியில பார்த்தேன், உன்னை ரொம்ப கவனிச்சுக்க சொன்னாரு. பொண்ணு குளுகுலுன்னு இருக்கா. கையெடுங்க. என்ன? அந்த பொண்ணுக்கு 50 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. 50 தானே? இதோ. நீ போமா. போயிட்டு வா. டிரைவர் சத்ரா, ஏயா உன்னை ஒரு தனியா கூப்பிடணுமா? பின்னாடியே வர வேண்டியதானே? இத பார், இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இதுல குதிரை நம்பர் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். ஒழுங்கா கட்டி ரேஸ்ல ஜெயிச்சுட்டு வா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி சூதாடித்தான் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. ஜோதி, மத்தவங்க ஆடுறது சூது, நான் ஆடுறது வியாபாரம். குதிரை ஓட்டுற ஜாக்கிங் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுக்குற டிப்ஸை வச்சுக்கிட்டு தான் நான் விளையாடுறேன். பாறேன், கூடிய சீக்கிரம் 10 லட்சம் ரூபாய் ஜெயிப்பேன். அதோட பந்தயத்துக்கு போறதை நிறுத்திடுவேன். என்ன சந்திரா? கரெக்டுங்க. உங்க மூளை ரொம்ப பிரமாதமா வேலை செய்யுது. எனக்கு மட்டும் வசதி இருந்ததுன்னா உங்க மூளையை இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க. மூளையா இது? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பார்த்து செய்யுங்க. ஏன் பயப்படுறீங்க? இது வரைக்கும் 5 லட்சம் தானே போயிருக்கு. இன்னும் 4 லட்சம் போறதுக்குள்ள 10 லட்சத்தையும் பக்குன்னு புடிச்சிடலாம். அதத்தான் அப்படி சொல்லிட்டீங்க. இதையாவது நிறுத்தக்கூடாதா? இது உயிருக்கே ஆபத்தாச்சே. ஐயோ, உனக்கு உலகமே தெரியலையே ஜோதி. குடிச்சிட்டு குடல் வந்து சாகுறாங்களே, அதெல்லாம் நாட்டு சரக்கு. காயகல்ப மாதிரி என்னைக்குமே இளமையோடு இருக்கலாம். அதனாலதான் ஐயா சாப்பிடுறாரு. சரி சரி, நீ கிளம்பு. ஜோதி, மறந்தே போயிட்டேனே, முக்கியமான ஆபீஸ் வேலையா நான் வெளியூர் போகணும். வெளியூருக்கா? ராத்திரிக்கு தான் வேலை, காலையில வந்துருவேன். மம்மி, டிஃபன் சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன். என்னங்க பிசினஸ் விஷயமா போறீங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சா? பார்ட்டி இப்பதான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா முடிச்சிருவேன். சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துருங்க. என்னங்க என்னங்க, நம்ம வீட்டை ஏலம் போடுறதுக்காக வாசல்ல வந்து எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஃபேக்டரி ஏலம் போட போறாங்களா? ஏலமா? எதுக்காக போடுறாங்க? எங்க எல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அங்க எல்லாம் லட்சக்கணக்கா கடன் வாங்கி இருக்கிறாரு. திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல, அதான் ஏலம் போடுறாங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் ஜோதி பேசுறேன். அப்பாவை கூப்பிடு. அப்பா இல்லைங்களா? வெளியில போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? தெரியாதுமா. எங்க போயிருக்காரு, எதுக்கு போயிருக்காரு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. ஐயோ, இந்த வீட்டோட குறைந்தபட்ச மதிப்பு 3 லட்சம். 3 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 4 லட்சம், 4 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், ஒரு தரம் 6 லட்சம், 2 தரம் 6 லட்சம், விட்டுற போற 6 லட்சம், 3 தரம் 6 லட்சம். ஐயோ, சத்து நின்னு போச்சு. ஏலத்துல வீட்டை எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சுமா. அப்பா, எல்லாத்தையும் உன் பேருக்கு தாமா எடுத்திருக்கேன். அம்மா, உன் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் என்னுடைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வித்து இந்த வீட்டையும் ஃபேக்டரியும் மீட்டுட்டேன்.
உன் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டேன். அப்பா இங்க பாருமா, எல்லா விஷயத்திலையும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனே நினைச்சிட்டு இருக்க கூடாதும்மா. உன் புருஷனை நீ கண்டிக்க தவறிட்ட, அதனால வந்த விளைவுதாம்மா இது. நான் என்னப்பா செய்யறது? என்ன கேட்டாலும் ஒரு பதில் சொல்லிட்டாரு. நம்ம நாட்டுல பொண்டாட்டி இங்க புருஷனுக்கு அடங்கித்தானே நடக்க வேண்டியது இருக்கு. அம்மா, அடங்க வேண்டிய இடத்துல அடங்கணும், ஆனா அடக்க வேண்டிய நேரத்துல அடக்கித்தான் ஆகணும். இல்ல மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால காப்பாற்ற முடியாது. மாமா வாங்க மாப்பிள்ளை, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஏலத்துக்கு முன்னாடியே நான் பணத்தை கட்டலாம் தான் பார்த்தேன். ஆனா அது 10ஆம் தேதியா 15ஆம் தேதியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்கு முன்னால அவன் ஏலத்துக்கு வந்துட்டான். ஒரு பொறுப்புள்ள ஃபேக்டரி ஓனர் பேசுற பேச்சா இது? அது வந்து சரி சரி, இது உங்க குடும்ப விஷயம். ஜோதி கவலைப்படாத, எங்கேயாவது கடனை உடனே வாங்கி உங்க அப்பாவோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். மறுபடியும் கடனா? வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஜோதி 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 இத வந்துட்டேன். அட என்னது பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? இங்க வெளில போறியா? இதோ பாருங்க, இன்னையில இருந்து நான் உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல, உங்க பர்சனல் செக்ரட்டரியும் கூட. என்ன சொல்ற நீ? நானும் ஆபீஸ்க்கு வரேன். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே சரியில்லை. அதனால இனிமே நான் தான் உங்களுக்கு துணையா இருக்க போறேன். புறப்படுங்க. சேச்சா, அப்படிலாம் என்ன யாரும் கெடுத்துட முடியாது. நீ வீட்டை பாத்துக்க, நான் ஆபீஸை பாத்துக்கிறேன். பட்டுமா? நில்லுங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் உங்களை தனியா விட மாட்டேன். நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். ஓஹோ, புரியுது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, அதனால நீ சொல்றபடிதான் நான் நடந்துக்கணும், அப்படித்தானே? நான் அப்படி நினைக்கிறேங்க. என் கூட நீ ஆபீஸ்க்கு வரத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க தனியா போறத நானும் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அந்த ஆபீஸ நீயே நிர்வாகம் பண்ணிக்க. அம்மா, சீக்கிரமா சாவி எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை மனசு மாறதுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு. போ. என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போ போ, போய் நீயே சந்தோஷமா ஆபீஸ் நிர்வாகத்தை பண்ணு. நேத்து பூஜைக்கு தேங்காய் பழம் பூ எல்லாம் யார் வாங்குனது? ஆபீஸ் பையன். வணக்கம்மா. நேத்து பூஜைக்கு பூ நீதான் வாங்கினியா? ஆமாம்மா. எந்த இடத்துல இருந்து வாங்கின? பாண்டி பஜார்ல வழக்கமா வாங்குற பூக்காரி கிட்டதாமா வாங்கினேன். என்ன விலைக்குன்னு வாங்கினேன்? முழம் 50 பைசான்னு வாங்கினம்மா. நேத்து எனக்கு 45 பைசான்னு கொடுத்தவோ, உனக்கு மட்டும் எப்படி 50 பைசான்னு கொடுத்தா? தெரியலம்மா. அப்படியா? உடனே அந்த பூக்காரியை கூட்டிட்டு வர சொல்லுங்க. அம்மா, பூக்காரி நேரம் பூ வித்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாம்மா. ஆமாம்மா, அந்த பூக்காரி திருவான்மியூர்ல இருந்து வர்றா. திருவான்மியூர்ல இருந்து வந்தா என்ன, திருவனந்தபுரத்துல இருந்து வந்தா என்ன, அவ உடனே இங்க வந்தாகணும். ஏமா, 5 பைசாவுக்காக 50 ரூபாய் பெட்ரோலை செலவழிக்கணுமா? 50 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமா. வணக்கம்மா. இவனுக்கு பூ முழம் என்ன விலைன்னு கொடுத்த? 45 பைசான்னு கொடுத்தம்மா. 50 பைசான்னு சொல்றானே? சத்தியமா இல்லம்மா, 45 பைசா தான். நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏண்டா, திருவனந்தபுரத்துல இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க பரவாயில்லன்னு சொல்றேன், 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு பூக்காரி வர்ற வரைக்கும் கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. மேனேஜர், உடனே அக்கௌண்ட் செட்டில் பண்ணி வெளியே அனுப்புங்க. அம்மா, பாவம் சின்ன பையன் தெரியாத்தனமா செஞ்சுட்டான். சின்ன தப்பு தானம்மா. ஐயா, ஒரு சின்ன ஓட்டதானே அலட்சியமா இருந்துட்டான், அது ஒரு பெரிய கப்பலையே முழுகடிச்சிடும் தெரியுங்களா? அம்மா, அவனை வேலையை விட்டு நிறுத்தினது சரிதான், ஆனா அவனோட நிலைமை. என்ன சொல்றீங்க? சொல்லண்டா. அம்மா, என் தங்கச்சி கல்யாணம். தங்கச்சிக்கு கல்யாணமா? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய் செலவாகுமா? என்கிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன்? 500 ரூபாய். மீதி பணத்துக்கு உங்களை மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருந்தம்மா. நீ எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். மேனேஜர், இவனுக்கு 5000 ரூபாய் பணம் இனாமா கொடுத்து அனுப்புங்க. ஆனா உனக்கு இங்க வேலை இல்லை. அம்மா, நீ போகலாம். வரம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, அவன் 5 பைசா திருந்ததுக்காக அவனை வேலையை விட்டே போக சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னடா அவனுக்கு 5000 ரூபாய் என்ன கொடுக்க சொல்றீங்க? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அது வியாபாரம், இது தர்மம். வியாபாரத்துல கரெக்டா நடந்துகிட்டாதான் இப்படி தர்மம் பண்ண முடியும். உட்காரு. ஆமா, இந்த பொண்ணு எல்லாம் யாரு?
இந்த பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க முதலாளி இதுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க கூட்டு வந்திருக்கேங்க. ஆமாங்க, நான் அனாதைங்க. எனக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாதுங்க. அப்படியா? உங்களை பத்தி இவர் ரொம்ப புகழ்ந்து சொன்னாருங்க. அனாதைங்களுக்கெல்லாம் உதவி செய்றீங்களா? எனக்கும் நீங்க தாங்க ஏதாவது உதவி செய்யணும். உட்காரு. நீ யாருமா? நான் மதுரைங்க. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் தாய் மாமன் தான். அவரே என்ன ஒரு ரவுடி கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அதான் ஓடி வந்துட்டேன். ஆமாங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டு நான் தான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காரு. நீ? நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. சினிமால நடிக்கணுங்கிற ஆசையில சிலோன்ல இருந்து ஓடி வந்துட்டேங்க. இங்க சான்ஸ் கிடைக்கலங்க. உங்களை பத்தி சொல்லி இந்த அம்மா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆக மொத்தத்துல நீங்க 3 பேர் ஊரை விட்டு ஓடி வந்தவங்க. உங்களுக்கு உள்ளூர்ல வேலை வாங்கி தரட்டுமா, சிங்கப்பூர்ல வாங்கி தரட்டுமா? ஐயோ, சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சா எங்களுக்கு சொர்க்கத்திலேயே இடம் கிடைச்ச மாதிரிங்க. ஆமாங்க. அப்படியா? அப்படியே செய்வோம். தேங்க்ஸ்ங்க. ராஜா, இவர் என்னுடைய டிஸ்கோ கிளப்ல மாஸ்டர். வணக்கம். வணக்கம். நீ சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிய, இவரோட டிஸ்கோ ஆடுறியா? ஐயோ, எனக்கு டிஸ்கோ ஆட தெரியாதுங்க. இஷ்டத்துக்கு ஆடுறதான் டிஸ்கோ. அப்படின்னா நாங்களும் ஆடுறோங்க. ராஜா, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடு. ஓகே பைல்வான், இவங்களுக்கெல்லாம் ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கிறேங்க. வாங்கம்மா. வரேன். இப்பதான் உருப்படியான ஆளுகளா கொண்டு வந்திருக்கீங்க. இத வச்சு பல லட்சம் சம்பாதிச்சதும் நல்லபடியா கவனிப்போம். இல்லடா, அவங்க காபி சாப்பிட்டு இருக்காமா? பாண்டி இத வந்துட்டாமா. இப்ப மணி என்ன? 9:10. எத்தனை மணிக்கு ஆபீஸ்? 9 மணிக்கு. ஏன் 10 நிமிஷம் லேட்டு? ஏன்டா லேட்டு? எல்லாம் அவனாலதாம்மா. அது வந்துமா எனக்கு பயங்கரமான தலைவலிமா. தலைவலி இல்லையா? போர்க்களத்துல இருக்கவன் தலைவலிக்குதுன்னு துப்பாக்கி கீழே வச்சான்னா எதிராளி சுட்டுடுவான். அதே மாதிரிதான் இந்த காலத்து வியாபாரமும் ஒரு போர்க்களம். என்ன மன்னிச்சிடுமா. பிள்ளைய தாய் மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வர பார்ட்டி சரியா 9:10 நல்ல நேரம் வருவான். அப்படி வர்ற நேரத்துல நீ சீட்ல இல்லைன்னா நேரம் சரியில்லைன்னு போயிடுவான். இப்படி 4 பார்ட்டி போயிட்டா அப்புறம் வியாபாரம் என்னடா ஆகுறது? உனக்கு தலைவலின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த வேலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு லீவ் கொடுத்துருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரி புறப்படுங்க. என்னங்க என்னங்க பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா சும்மாவா? ஆமா. அது ஒண்ணு இல்ல, ஃபேன் சுத்துது, காத்து வரல. அதனாலதான் ஜன்னலை திறந்து முகத்தை வெளியில நீட்டினேன். குளு குளுன்னு தென்றல் அடிச்சுது. அப்படியா? உடனே இந்த ரூமை ஏசி பண்ண சொல்றேன். ஜோதி, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏற்கனவே வெளி உலகம் தெரியாம வீட்டுல ரூம் வச்சு ஆபீஸ் நடத்த சொல்றேன். இதுல வேற ஏசியே வேற போட்டு ரூம் எல்லாம் மூடிட்டா ஒரே கசகசன்னு இருக்கும். ஏசி போட்டா கசகசன்னு இருக்காதுங்க, குளு குளுன்னு இருக்கும். மாமா, மாப்ள என்ன செய்றீங்க? ஊத்தப்பமா ஊத்திக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, வண்டியை துடைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி, லேடிஸ் காலேஜ் பக்கம் வண்டியை ஓட்டுங்க. மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, கிளியர் பண்ணிக்குவோம். எந்த காரணத்தை கொண்டு லேடிஸ் காலேஜ் பக்கம் கார் போக கூடாதுன்னு மேனேஜரனுடைய கண்டிப்பான உத்தரவு. எங்களுக்கு உத்தரவு போட அந்த மேனேஜர் யார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை ஆட்சி படைக்கிறதுக்கு ஆஃப்டர் அந்த மேனேஜர் யார்? உங்க நிலைமையில நான் இருந்தா 2ல 1 பார்த்து. நீங்க என்ன பார்க்க போறீங்க? நாங்க 2ல 1 பார்க்க மாட்டோம், 1ல 2 பார்ப்போம். அப்படின்னா அது ஆபீஸ்ல வந்து பாருங்க.